ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோகஸ்ரீ அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். கண்டிப்பா சரிகமபா சீசன் 4 பார்த்துருக்கவங்களுக்கு யோகஸ்ரீ திவினேஷ் உங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ஜீ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனா வந்து சீசன் 5 லிட்டில் சாம்பியன் சிங்கிங் காம்படிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சீசன் 4 லிட்டில் சாம்பியன் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டடா பேசக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா யோகஸ்ரீ திவினேஷ் பாத்தீங்கன்னா இவங்களோட ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இவங்க டாப் ஃபைனலிஸ்ட்லயும் வந்திருப்பாங்க அப்படின்னு விஷயம் சொல்லலாம். ஸோ அதுல யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஸ்ரீனி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா திவினேஷ் அண்ட் யோகஸ்ரீ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே லைக் பண்ணி நிறைய மேடையில ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பும் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற வகையில யோகஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா ரீசனா பாட்டு பாடி இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வைரலா ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் அது வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஜீ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு தனி கிரேட் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நிறைய கச்சேரிகள் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா டேலண்டான ஒரு பர்சன் விஷயம் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வரப்போற நாடுகள் கூட போய் பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசெண்டா திவினேஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களும் பாட்டு பாடிட்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வகையில பார்க்கும்போது ஜீ தமிழ் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய இந்த ஒரு மேடை வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை இவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லாங்க. ஸோ அந்த வகையில இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இவங்க இப்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ யோகஸ்ரீ எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.